பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். ஒரு பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஒரு பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில்
சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இருள் பூமியை மூடினாலும், ஆரிருள் ஜனத்தை மூடினாலும், இருள் பூமியை மூடினாலும், ஆரிருள் ஜனத்தை மூடினாலும், கர்த்தரே என் வெளிச்சமானதா, துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரே என் வெளிச்சமானதா, துதிப்பேன் கர்த்தரை நான். துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் பலனாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் கர்த்தரை நான். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் கர்த்தரை நான். துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன் கர்த்தரை நான். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். நீலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான்
தாவீதுடைய 2வது கவி 3 மரத்தை பற்றி அங்கே பாடலை எழுதினவர் எழுதியிருக்கிறார். அத்தி மரம், திராட்சை கொடி, ஒலிவ மரம். இந்த வசனம் ஓசியா கடைசி அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். ஃபிக் ட்ரீ, வைன் அண்ட் ஆலிவ், இது 3ஐயும் ஏன் அந்த பகுதியில் அவர் எழுதியிருக்கிறார் என்றால், இஸ்ரேல் தேசத்தில் இது 3 முக்கியமான காரியம். இன்றைக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் எம்ப்ளம்ஸ்லாம் அதை பார்க்கலாம். ஃபிக் ட்ரீ, அத்தி மரம் என்றால் அவங்க அரசியல், பொலிட்டிக்கல் லைஃப். திராட்சை செடி என்பது ஸ்பிரிச்சுவல் லைஃப். இயேசு திராட்சை கொடி, நாம் எல்லாம் அவர், we are all his branches. ஒலிவ மரம், ஆலிவ் ட்ரீ இஸ் த ஃபேமிலி லைஃப். 3 காரியம் இல்லையா? பொலிட்டிக்கல் லைஃப், 2வது ஸ்பிரிச்சுவல் லைஃப், 3வது ஃபேமிலி லைஃப், 3வது. இதை 3லும் பலன் இல்லை. அதில் ஒரு என்ன சொல்கிறது, துளிரும் இல்லை. அத்தி மரத்தில் ஒரு துளிரும் விடலை, திராட்சை செடியில் பலனும் இல்லை, ஒலிவ மரத்தில் ஃபேமிலியில் கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஓசியால தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை வனாந்திர வழியாக நடத்தினாலும் என் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் பிரயாணம் பண்ணினாலும் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட கர்த்தர் உலாவி, God was a shade and a shadow for them. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு அவருடைய பிரசன்னத்தின் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. தொடர்ந்து இந்த பாடலை பாடி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த பாடலை பாடுவோம். ஆமென். I don't need to worry now that I know everything I need. You got this honey in the rock. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need. You got this honey in the rock. There's honey in the rock. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need. You got this honey in the rock. Praying for a miracle, thirsty for the living word. Only you can satisfy. Sweetness at the mercy seat. It's not hard to see. Only you can satisfy. Pray, pray for a miracle. Thirsty for the living well. Only you can satisfy. Sweetness
are in the blood, healing in your hand. Started flowing when you said it is done. Everything you did's enough. There's honey in the rock. There's honey in the rock. Purpose in your plan. Power in the blood, healing in your hands. Started flowing from, said it is done. Enough, it's honey in the rock. I keep praying, you keep moving. I keep praising, you keep proving. I have all that I need. Oh, you are all that I need. I have all that I need. You are all that I need. Oh, I keep looking, I keep finding. You keep giving, keep providing. I have all that I need. You are all that I need. I keep praying, I keep praying. You keep moving, I keep praising. You keep proving. I have all that I need. You are all that I need. I have all that I need. You are all that I need. I keep looking, I keep finding. You keep giving, keep providing. I have all that I need. You are all that I need. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. எழுப்பி நின்று பாடுவோமா? There's honey in the rock, water in the store, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Praying for a miracle, thirsty for the living well. Only you can satisfy. Sweetness at the mercy seat. I've tasted, it's not hard to see. Only you can satisfy. There's honey in the rock. 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 There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Hallelujah. கர்த்தர் நமக்கு பாலையும் தேனையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருக்கிறது. A land that floweth with milk and honey. செழுமை நிறைந்த இடம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் நம்மேலே நினைவாக இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நீ நினைத்தது, எங்கள் மேல் நீ நினைத்த நினைவுகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த நினைவுகளை நீர் நிறைவேற்றுவதிலே நீர் ஒரு நாளும் தடை செய்கிற தேவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டத்திற்கு தடை இல்லை. No hindrance, no blocks to the plan God has for me. அவருடைய கரத்திலே நாம் பத்திரமாக இருக்கிறோம். அவருடைய கரத்திலே நம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு நாளும் கவலைப்பட அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நினைத்தது
எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லாமா? எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுவோமா? என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். Praise the Lord. பாடுவோம். Hallelujah. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. பாடுவோமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். God has determined to bless us and lift us up. ஆமென். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுவார். ஒருவர் எனக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிங்க. Luke's Gospel chapter 13 and verse 6. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டிப் போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். அந்த உவமையில் 8ஆம் வசனத்தில் ஜஸ்ட் ஒன் ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். 2024ஆம் ஆண்டை கடந்து புது வருஷத்தில் இருக்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொன்ன காரியம், நம்ம பேரை இது என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு இந்த வருஷமும் இருக்கட்டும், விதுன் இந்த வருஷமும் இருக்கட்டும், இல்லையா? ஹானா இந்த வருஷமும் இருக்கட்டும். 2024ஆம் ஆண்டிலே நம்மை படைத்த தேவன் நம்மை பார்க்கும் பொழுது, இந்த மரத்தை நான் நட்டேன், ஒரு கனியும் இல்லை, இது நிலத்தை அது கெடுக்கிறது, கட் இட் ஆஃப், சாப் இட் ஆஃப், அதை வெட்டிடுங்க அப்படின்னு அந்த தோட்டக்காரன் சொல்லும் பொழுது, அந்த எஜமான் சொல்லும் பொழுது, இயேசுவாகிய தோட்டக்காரன் சொன்னார், இல்லை இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி அதுக்கு நான் எரு போடுகிறேன். இந்த வருஷத்தில் நாம் கர்த்தருக்கென்று நாம் கனி செலுத்த வேண்டும். ஆமென். இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். Let it be there this year also. கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தையும் அவருடைய கிருபையால் நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷத்தில் உயிரோடு இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக வருகிறார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இயேசுவே, இந்த வருஷத்தில் நான் இன்னும் கனி கொடுக்க வேண்டும், நான் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி பாய்ச்சுகிறீர். ஆண்டவரே, என்னுடைய மரம் வளருவதற்கு எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லையா? எவ்வளோ பேருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நமக்கு உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்காக நீ கனி தர வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் கனியுள்ள மரங்களாக எங்களை மாற்றும். திராட்சை செடியாகிய இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க பொழுது எங்களுக்கு கனி நிறைந்த வாழ்க்கை, ஆவியின் கனி, அந்த 9 ஆவியின் கனியை கர்த்தர் இந்த வருஷத்திலே தருவாராக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், 9 கனிகளை நாம் வாசிக்கிறோம். இந்த வருஷத்தில் கர்த்தாவே, அந்த 9 கனியையும் என் வாழ்க்கையிலே நான் தர எனக்கு கிருபை தாரும். இந்த வருஷத்தில் கர்த்தாவே, என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தாவே, நான் பெரிய அற்புதங்களுக்கு நான் விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை மாறுவதற்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் வளரட்டும் கர்த்தாவே. லார்ட், என்னுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, இந்த காலையிலே நம்ம வாழ்க்கையில விசுவாசம் வளரட்டும். ஆசீர்வாதங்களோடு கூட விசுவாசம் வளரட்டும். பெரிய அற்புதங்களுக்காக நீங்க விசுவாசியுங்கள். பெரிய மாற்றத்திற்காக நீங்க இந்த காலையில விசுவாசித்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் நீர், என் விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர். இந்த ஆண்டிலே என் விசுவாசத்தை நீர் ஆரம்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஆராதனை சிந்தையோடு கூட கர்த்தரை ஆராதித்தவர்களாக இந்த பாடலை பாடி என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். நான் உம்மை நம்புவேன் கர்த்தாவே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே,
விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். ஆமாண்டவரே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே. திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே. திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். ஆமாண்டவரே, என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னால் ஆகும் ஆண்டவரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால். நம் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நம்புவேன் கர்த்தாவே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். தியானத்திற்காக 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேல் சாப்டர் 18. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கப் போகிறேன். 1 Samuel chapter 18 from verse 1 to verse 4. And it came to pass, when he had made an end of speaking unto Saul, that the soul of Jonathan was knit with the soul of David, and Jonathan loved him as his own soul. And Saul took him that day, and would not let him go no more home to his father's house. Then Jonathan and David made a covenant, because he loved him as his own soul. And Jonathan stripped himself of the robe that was upon him, and gave it unto David,
and his garments, even to his sword, and to his bow, and to his girdle. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? பிரைஸ் தி லார்ட். This is my Bible. I am what it says. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise the Lord. முதல் 4 வசனத்தை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம். இந்த சம்பவம் யோனத்தானும் தாவீதும் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம். Saul's son Jonathan started talking to David immediately after he had victory over Goliath. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய வெற்றியை தாவீது பெற்ற பிறகு தாவீது சவுலோட கூட பேசி கொண்டிருந்தான். 18ஆம் அதிகாரம் முதல் சொற்றொடர், முதல் வசனம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு 17ஆம் அதிகாரத்திலே பெரிய ஒரு கோலியாத்தை கீழே தள்ளி சவுல் அவனோடு கூட பேசுகிறான். நீ யாருடைய மகன்? Whose son art thou? இதெல்லாம் பேசி முடிந்த பிறகு யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதினுடைய ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்தது என்று வாசிக்கிறோம். Both the soul of Jonathan and the soul of David were knit together. ஜானத்தன் யார் என்றால் அவர் ஒரு இளவரசன், சவுல் ராஜாவுடைய மகன். தாவீது யார் என்றால் ஒரு ஆட்டு இடையன். He was a shepherd boy. 2 பேரும் இருந்த இடங்கள் வெவ்வேறு இடங்கள். தாவீது வளர்ந்த இடம் வயல்வெளிகளிலே ஆடுகளோடு கூட வளர்ந்தான். யோனத்தான் வளர்ந்த இடம் அரண்மனை வசதியோடு கூட அவன் வளர்ந்தான். இருவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். They are uniting themselves. அவங்க 2 பேருடைய ஆத்துமா ஒன்றாய் இசைந்து they are becoming friends. நண்பர்களாக, சிநேகிதர்களாக அவங்க மாறி அவர்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த உடன்படிக்கை 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். They made a covenant. We will be friends. நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம். இந்த உடன்படிக்கையை அவர்கள் செய்து மறந்து விடவில்லை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் அடிக்கடியாக சந்திக்கும் போது புதுப்பித்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 20 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி இருவரும் பாருங்கள் மறுபடியுமாக they are renewing their covenant. உடன்படிக்கையை அவங்க இருவரும் புதுப்பித்து கொள்ளுகிறார்கள். இந்த தடவை யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்யவில்லை, தாவீதுடைய குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை செய்கிறான். 1 சாமுவேல்
23 அதிகாரம், 1 Samuel chapter 23, 17 வசனம், verse 17 and verse 18. நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ண பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். 3 முறை அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். முதல் உடன்படிக்கை நண்பர்களாக இருப்போம். 2வது உடன்படிக்கை இருவர் குடும்பத்தோடு கூட உடன்படிக்கை. 3வதாக ஒரு உடன்படிக்கை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அதை அழகாக அதை செய்கிறார்கள். ஏன் இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்றால், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வசனத்திலே தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். டேவிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். யோனத்தான் நமக்கு விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஜானத்தன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பிலீவர்ஸ் டுடே. இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். நான் ஏன் தாவீதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறேன் இந்த காலை வேளையில் என்றால், 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே கோலியாத் என்ற ஒரு சத்துரு இல்லையா, ஒரு பெரிய சத்துரு கோலியாத் அங்கே இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறார். இஸ்ரவேலுக்கு எதிராக கோலியாத் வரும்பொழுது நமக்கு தெரிந்த சந்தர்ப்பம், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கோலியாத்திற்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். எவ்ரிபடி ஃப்ளைஸ், ரன்ஸ் அண்ட் ஹிட் themselves. அவர்கள் மறைத்து கொள்கிறார்கள். அந்த கோலியாத் காலையிலும் மாலையிலும் வந்து என்ன சொன்னார், என்னோடு கூட ஒருவனை அனுப்புங்கள், அவன் என்னோடு கூட யுத்தம் பண்ணட்டும். நான் வென்றால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகளாக மாறுவீர்கள். நீங்கள் வென்றால் நாங்கள் உங்களுக்கு ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக மாறுவோம். இஸ்ரேலுடைய யுத்தங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரிய ஆர்மி வரும்போது இவங்க போய் ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது பெலிஸ்தராக இருக்கட்டும், அது அமலேக்கியராக இருக்கட்டும், தைரியமாக போவாங்க. ஏன்னா யார் சாவறான்னு யாருக்கு தெரியாது. ஒரே ஆள் வரும்பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க. பெரிய சேனை வரும்போது போய் சண்டை போட்டுட்டு அவங்க வின் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஆளாகிய தாவீது வரும்பொழுது எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். காரணம், இந்த கோலியாத் எதற்கு நிற்கிறான் என்றால் மரணத்திற்கும் மரண பயத்திற்கும் அவன் நிற்கிறான். ஃபியர் ஆஃப் டெத் அண்ட் டெத். ஆகவே அந்த இடத்துல பாருங்கள், கோலியாத்தை கீழே தள்ளுவதற்கு இஸ்ரவேல் படை தேவையில்லை, ஒரே ஒரு தாவீது போதும். ஒரே ஒரு தாவீது அங்கு போய் கோலியாத்தை வென்று இஸ்ரவேல் ஜனங்களை மரணத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் விடுவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பெலிஸ்தருக்கு அடிமைப்படாதபடி, பாவத்திற்கு அடிமைப்படாதபடி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரணத்தையும் மரணத்தின் பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகவே தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு சென்று எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஹீப்ரூஸ் 2:14 and verse 15. இயேசு கிறிஸ்து ஒருவராக நம்மை மரணத்தை ஜெயித்து மரண பயத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். தாவீது அன்றைக்கு ஒரே மரணத்தையும் மரண பயத்தையும் அடிமைத்தனத்தையும் கொண்டு வந்த அந்த கோலியாத்திலிருந்து தாவீது அவர்களை விடுதலையாக்கி அவர் வெளியே வரும்பொழுது யோனத்தானாகிய நாம் விசுவாசிகள் தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தார்கள். இன்றைக்கு
ஆண்டவரோடு கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் ஆண்டவரோடு கூட நம்முடைய உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றுவார். ஆமேன். இந்த கவனன்ட்டுடைய ஒரு சீக்ரெட் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. இங்கிலீஷ் பைபிளில் தேவர் நிட் டுகெதர், இருவரும் இசைந்து போனார்கள், இருவரும் ஆத்துமாவிலே இணைக்கப்பட்டு இருவரும் இசைந்தார்கள். அதுதான் ஒரு கவனன்ட். இன்றைக்கு நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட வேண்டும். We cannot live a detached life from Jesus, but we have to attach ourselves to him. அவரை விட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவரோடு கூட இணைந்து கொள்வதல்ல, இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு கூட இசைந்து போகும் வாழ்க்கை நமக்கு தேவை. 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவரோடு கூட இசைந்து போகும் வாழ்க்கை, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இவர்கள் யோனத்தானும் தாவீதும் அவர்கள் when they were making a covenant, யோனத்தான் அந்த உடன்படிக்கை செய்யும்போது ஒரு சில அடையாளங்களை செய்தான். when you have a covenant, இருவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது அங்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். ஆண்டவர் பூமியோடு கூட அவர் என்ன சொல்கிறது உடன்படிக்கை செய்யும் பொழுது, இனிமேல் நோவாவோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து என்ன சொன்னார் என்றால், இனிமேல் மழை வராது, இனிமேல் வெள்ளத்தால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, என்னுடைய உடன்படிக்கையின் அடையாளம் வானவில், ரெயின்போ. எப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வானவில்லை பார்க்கிறீர்களோ நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், வெள்ளத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன். வெள்ளம் வரும், ஆனால் முழு பூமியும் நான் அழிக்க மாட்டேன். அது ஒரு அடையாளம். ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன் வாஸ் a symbol or a sign. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரோ அங்கே ஒரு அடையாளம் இருக்கின்றன. 4ஆம் வசனத்தில் இருவரும் ஒரு அடையாளத்தை செய்கிறார்கள். வாசிக்கிறேன். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான். இருவரும் உடன்படிக்கை செய்கிறார்கள். தாவீது எதுவும் யோனத்தானுக்கு தரவில்லை. யார் கொடுக்கிறது? யோனத்தான் தான் தாவீதிடம் 5 பொருட்களை தருகிறான். He is handing over as a sign of covenant. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக 5 காரியத்தை தருகிறான். நம்பர் 1 robe, நம்பர் 2 garment, நம்பர் 3 sword, and நம்பர் 5 girdle. 5 காரியத்தை கொடுக்கிறார். சால்வை, இரண்டாவதாக வஸ்திரம், மூன்றாவதாக பட்டயம், நான்காவதாக வில், ஐந்தாவதாக கச்சை. என்னென்ன காரியங்கள்? ரோப், காமன், சோட், கேர்டில். தமிழில் சொல்லுவோமா? சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில், கச்சை. இந்த 5ஐயும் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக யோனத்தான் தாவீதிடம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் இதன் அடையாளமாக இயேசுவோடு கூட, தாவீதாகிய கிறிஸ்துவோடு கூட இதை நாம் அடையாளமாக அவருக்கு சரண்டர், அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 5 காரியத்தையும் 3 பகுதிகளாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சால்வையும் வஸ்திரமும், robe and garment, both talks about our walk with God. ஆண்டவரோடு கூட நம்முடைய நடக்கை, our walk with God. ரெண்டாவது பாருங்க, sword and bow, பட்டயமும் வில், they talk about our warfare,
நம்முடைய யுத்தங்கள், அவர் வார்ஃபேர், அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக கேர்டில், கச்சை, இட் டாக்ஸ் அபவுட் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை அது குறிக்கிறது. 3 காரியத்தை அவரோடு கூட when we make a covenant with David, our Lord Jesus, we have to commit our walk, we have to commit our warfare, we have to commit our will into him. நம்முடைய நடக்கை, நம்முடைய யுத்தங்கள், போராட்டங்கள், நம்முடைய சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு நான் விளக்கி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தாவீதிடம் கொடுத்தான். He committed as a sign of covenant with him. சால்வை, வஸ்திரம். ஒன்று ரோப், இரண்டாவது கார்மெண்ட். ஒன்று த ரோப், சால்வை என்பது தி அவுட்வர்ட், மேலாக போடுவது. கார்மெண்ட் இஸ் தி இன்னர் கார்மெண்ட். நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை, நடக்கை, நம்முடைய இன்னர் லைஃப், நம்முடைய உள்ளான வாழ்க்கை, இரண்டையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏசாயா 61 அதிகாரம், ஐசையா சாப்டர் 61, ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம். ஐசையா சாப்டர் 61 and verse 10. 61 அதிகாரம், ஏசாயா 10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். யோனத்தான் முதலாவதாக கொடுத்த 2 காரியத்தையும் இங்கே பார்க்கலாம். ஒன்று சால்வை, இரண்டாவது வஸ்திரம். One is the robe, another is the garment. வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு என்று ஏசாயா சொல்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம். சால்வை என்றால் என்ன? நீதியின் சால்வை. ஆண்டவருக்கு நம்முடைய ரட்சிப்பை ஞாபகப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, சால்வை என்னும் நீதி, நம்முடைய பரிசுத்தமாக்குதல். We have to give our walk unto God. நம்முடைய நடத்தையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய நடத்தை என்றால் நம்முடைய வஸ்திரம், நம்முடைய சால்வை. இரண்டும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒன்று நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, சால்வேஷன். இரண்டாவது நம்முடைய சாங்டிஃபிகேஷன், நம்முடைய பரிசுத்தத்தின் வாழ்க்கை, நம்முடைய நீதியின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் நியமித்த கட்டளையை அவர்கள் மீறின பொழுது அவர்கள் திடீரென்று அவர்கள் என்ன யோசித்தார்கள்? நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். We are naked. ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். Genesis chapter 3 and verse 7. ஆதியாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். They made garments, they made coverings for them with fig leaves. அங்கே அத்தி மரம் இருந்தது. அந்த அத்தி மரத்தை எடுத்து அந்த இலைகளை தைத்து அவங்க டெய்லர் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்க, கார்மெண்ட்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அதே 3 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறேன். Genesis chapter 3 and verse 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உருவாக்கி அவர்களை உடுத்தினார். 2 ட்ரெஸ் பார்க்குறோம். இவர்கள் தங்களுக்கென்று அத்தி இலைகளை தைத்து வஸ்திரங்களாக போர்த்தி கொண்டார்கள். ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் என்றால், தோல் உடைகளை
உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். God made them garments of skin. தோலை எடுத்து அந்த தோலிலே ஒரு வஸ்திரத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அவர் உடுத்தினார். ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். God clothed them with skin garments. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் இதுதான். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். garments of salvation, ரட்சிப்பின் ஆடை. ஆண்டவர் நமக்கு சால்வையை தந்திருக்கிறார், நீதியின் சால்வையை தந்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்களே அவர்களுக்கு ஒரு நீதியை பிறப்பித்து கொண்டார்கள். They themselves framed and made a righteous garment for them. அவர்களே தங்களை போர்த்தி கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவர் நான் தான், உங்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறவர் நான் தான் என்று அத்தி இலைகளை எடுத்துவிட்டு அவர்களுக்கு தோல் உடைகளை தந்தார். அத்தி மரம் அங்கே இருந்தது, ஃபிக் ட்ரீ அங்கே இருந்தது, இலையை எடுத்து இது பண்ணிக்கலாம். தோல் எங்கிருந்து வந்தது? Where did the skin come in the garden of Eden? ஏதேன் தோட்டத்திலே தோல், லிவிங் ஸ்கின் எங்கிருந்து வந்தது? அங்கு தோல் வந்திருக்குமே என்றால் அங்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மிருகத்திலிருந்து தான் ஒரு தோலை எடுக்க முடியும். ஆகவே கர்த்தர் என்ன செய்திருக்க கூடும் என்றால் இங்கு எழுதப்படவில்லை. ஆண்டவருக்கு தோலுடை எங்கே கிடைத்ததென்றால் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை இவர்களுக்காக இரத்தம் சிந்தி பலியிட்டு இவருடைய பாவத்திற்காக அந்த இரத்தத்தை சிந்தி உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அன்றைக்கு இவளுக்கு பலியாகி இயேசுக்கு சொன்ன நீதியாகிய அந்த தோல் உடைகளை ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நம்முடைய நீதியை அவர் தருவதில்லை. அவர் நமக்கு அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய நீதியையும் நமக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் என்னுடைய வஸ்திரத்தையும் என்னுடைய சால்வையும் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் என்றால், ஆண்டவரே என்னுடைய சுயநீதி, என்ன மூடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், அன்ரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தாவே நான் உமக்கு கொடுக்கிறேன். உம்மிடம் எனக்கு இந்த 2 ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நான் வாங்கி கொள்கிறேன். அத்தி இலைகளை நான் உமக்கு கொடுத்து விட்டு உம்மிடத்திலிருந்து தோல் உடைகளை என்மேல், உம்முடைய நீதியை என்மேல் வாங்கி கொள்கிறேன். ஆமென். இதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. If any man is in Christ with the righteousness of Christ, he is a new creation. All things are passed away. பழைய நீதி, பழைய காரியங்களை நாம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க முடியாது. இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Give your righteousness to God. Give all, everything that is in you unto the Lord. சால்வை, வஸ்திரம். பொதுவாக சால்வை உங்கள் மேலே இருந்ததுன்னா அந்த சால்வை எப்போதுமே ஒரு அடையாளத்தை காட்டுகின்றன. அந்த சால்வை அப்படி போட்டாங்கன்னா அவர் அந்த பார்ட்டி சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு சால்வை என்றால் அது ஒரு அடையாளம். இட் இஸ் அ சிம்பிள், இட் இஸ் அ ஐடென்டிஃபிகேஷன். ஒரு சீஃப் கெஸ்ட் போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன போற்றுவாங்க? ஒரு சால்வையை போற்றுவார்கள். பிகாஸ் தே ஆர் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஐடென்டிட்டி, பொசிஷன், ஒரு ஸ்தானம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே என்னுடைய பொசிஷன், என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் உம்மிடத்தில் கொடுத்து விடுகிறேன், நீர் உம்முடைய நீதியை எனக்கு தாரும். ஆண்டவர் அன்றைக்கு தாவீதிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சால்வையும் வஸ்திரத்தையும் தாவீது வாங்கி கொண்டு அன்றைக்கு யோனத்தானுக்கு புது ஐடென்டிட்டி, புது பொசிஷன், புது நீதியை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஏன் யோனத்தான் அவனுடைய ஐடென்டிட்டியை கொடுக்கிறான்?
நான் முன்பாக சொன்னது போல இவன் அரண்மனையிலே வாழ்ந்து வளர்ந்தவன். இந்த தாவீதோ எங்கே இருந்தவன்? ஆட்டிடையனாக வயல்வெளிகளில் இருந்தவன். அப்போ ஒருவர் இறங்கிதான் வர வேண்டும். யோனத்தான் அரண்மனை வாழ்க்கையிலிருந்து இறங்கி அவன் போட்டுக்கொண்டிருந்த சால்வையும் வஸ்திரத்தையும் தாவீதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டிலே we may be a prince living in a palace, பட் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நம் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சால்வையை மாற்றுவார், நம்முடைய வஸ்திரங்களை மாற்றுவார். இதுக்கு உள்ளாக அநேக பேசலாம், நமக்கு நேரம் இல்லை. அநேகம் பேர் ராஜாக்கள் எல்லாம் வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது வஸ்திரத்தை கிழித்தார்களாம். சால்வையில் வஸ்திரத்தை கிழித்தார்கள். தே ரெண்ட் தேர் கார்மெண்ட்ஸ் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இருதயத்தை கிழித்து, வஸ்திரங்களை கிழித்து, நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வஸ்திரங்களை மாற்றுவார். ஜகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை குறித்து நீங்கள் வாசிங்கள். ஜகரியா 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே ஆசாரியனாகிய ஜாஷுவா the priest was standing there. அவனுக்கு எதிராக பாருங்க, சாத்தான் நின்று கொண்டிருந்தான். சாத்தான் அவனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், யோசுவாவே, உன் அழுக்கு வஸ்திரங்களை மாற்று. சேஞ்ச் யுவர் கார்மெண்ட்ஸ். உன் வஸ்திரத்தை நீ மாற்று. இன்றைக்கு ஏன் நான் இதை மறுபடியுமாக சொல்லுகிறேன் என்றால், we need this salvation, we need this sanctification. காரணம், நாம் அவருடைய நீதியின் உடையை வாங்கி நாம் அணிந்து கொண்டால்தான், ஆண்டவர் அந்த தோல் உடையாகிய நீதியை நம்மேல் போட்டால்தான் சாத்தான் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. அன்றைக்கு அழுக்கு வஸ்திரங்களை உடுத்து கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து பிசாசு சுட்டிக்காட்டு பேசுகிறான். இன்றைக்கு நம்முடைய நீதியெல்லாம் வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தை. our righteousness is like filthy rags. ஆண்டவர் நமக்கு நீதியை தருவாரா? இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே, உம்முடைய நீதியினால் என்னை அலங்கரியும், உம்முடைய சால்வையின் நீதியினால் என்னை அலங்கரியும், உம்முடைய ரட்சிப்பினால் என்னை அலங்கரித்து என்னை நடத்தும். முதலாவதாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது, தாவீதிடம் நம்முடைய வஸ்திரம், நம்முடைய சால்வையை ஒப்பு கொடுப்போம். லெட்ஸ் கிவ் அவர் ரோப், லெட்ஸ் கிவ் அவர் கார்மெண்ட், லெட்ஸ் கிவ் அவர் கிறிஸ்டியன் வாக் அன்டு ஹிம். அவுட்வர்ட் லைஃப், இன்வர்ட் லைஃப். இரண்டாவதாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 18 and verse 4. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் பட்டயத்தையும் தன் வில்லையையும் தாவீதுக்கு கொடுத்தான். அவனுடைய நடக்கையை கொடுத்துட்டார், அவருடைய சால்வை, அவருடைய வஸ்திரத்தை கொடுத்துட்டார். ரெண்டாவது பாருங்க, see, these are all so beautifully written in the Bible. எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு இளவரசன் இல்லையா? he is a prince. அவன் கையில் ஒரு பட்டயம் இருக்குது, அவன் கையில் வில் இருக்குது. இரண்டையும் தாவீதிடம் அவர் ஒப்பு கொடுக்கிறான். வில்லும் பட்டயமும் எதை குறிக்கிறது என்றால் சண்டை, யுத்தம், வார்ஃபேர், போராட்டத்தை குறிக்கிறது. முதலாவதாக அவனுடைய நடக்கையை கொடுக்கிறான், ரெண்டாவதாக தன்னுடைய போராட்டங்கள். ஏன்னா அவனும் ஒரு யுத்த வீரன் தான். அவனும் பாருங்க, யார் இந்த யோனத்தான் சவுலுடைய மகன் இல்லையா? அவனும் he was a warrior. ஆனால் இப்போ தான் பார்த்தா இவனோட ஒரு பெரிய வாரியர் இருக்கார். இவனோட ஒரு பெரிய வாரியர் யாருன்னா தாவீது தான். அப்போது அவன் யோசிக்கிறான், இவன் ஒருத்தன் கோலியாத்தை கீழே தள்ளினான்னா இனிமேல் இவர் எனக்காக யுத்தம் செய்வார். நான் என் பட்டயத்தையும் வில்லையும் வைத்து நான் போராட அவசியமில்லை, எனக்காக தாவீது போராடுவார். டேவிட், இயேசுவே, என்னுடைய பட்டயத்தையும் என்னுடைய வில்லையும் உமக்கு தருகிறேன். ஆமேன். தாவீது அதை வாங்கிக் கொள்கிறார். நன்றாக கவனியுங்கள். பட்டயம், சோட் என்றால் கிட்ட இருக்கிறவனை வெட்டுறதுக்கு, அருகில் இருக்கிறவனை வெட்டுவதற்கு
அழிப்பதற்கு பட்டயம். வில் எதற்காக? தூரம் இருக்கிறவனை கத்தியை வச்சு இது பண்ண முடியாது, கிட்ட இருக்கிறவனை வில்லை வச்சு அடிக்க முடியாது. Bow and arrow is to destroy the enemy that is away from us, afar. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எவ்வளோ அழகாக தாவீது அதை எழுதியிருக்கிறார். 44ஆம் சங்கீதம், Psalm 44 and verse 6. சங்கீதம் 44, சங்கீதம் 44 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. தாவீது எழுதுறார் பாருங்க. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை. யோனத்தான் கிட்ட வாங்கணும்னா இது எழுதியிருக்கார் போல. யோனத்தான் தன்னுடைய வில்லையும் பட்டயத்தையும் தந்த பிறகு தாவீது இங்கே சொல்லுகிறார், என் வில்லையும் நம்ப மாட்டேன், பட்டயத்தையும் நான் நம்புவதில்லை. அப்போது இந்த புது வருஷத்தில் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. எதிர்பாராத போராட்டங்கள், நம்மை டிஸ்டர்ப் பண்ணுகிற போராட்டங்கள் வரும்பொழுது நாம் பட்டயத்தை எடுக்க அவசியமில்லை, நாம் நம்முடைய வில்லை எடுக்க அவசியமில்லை. கிட்ட இருக்கிற சத்ருவாக இருந்தாலும் தூரமாக இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரம் முதலே ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரே, என் பட்டயத்தை வச்சு கிட்ட இருக்கிற எல்லா சத்திரையும் வெட்டி கொண்டிருந்தேன், வில்லை வச்சு எய்ம் பண்ணி தூரத்தில் இருக்கிற எனக்கு எதிராக இருக்கிறவங்க பொறாமைக்காரர்களை நான் வென்று வந்தேன். இனிமேல் வில்லையும் நம்ப மாட்டேன், என் பட்டையும் என்னை ரட்சிப்பதில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை தான் நான் வார்ஃபேர், கிவ் அன்டு காட் அவர் வார்ஃபேர். இந்த வருஷத்தில் கர்த்தரோடு கூட, தாவீதோடு கூட, இயேசுவோடு கூட நாம் அந்த அக்ரிமெண்ட், அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கைக்கு செல்லும் பொழுது, கர்த்தாவே, இனிமேல் நான் போராடப் போவதில்லை, நீர் எனக்காக நீர் யுத்தம் செய்யும், என் பட்டயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், என்னுடைய என்னுடைய வில்லையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், இனிமேல் நான் இதை நம்புவதில்லை. எப்போது இதை கொடுப்போம்? இதை நான் நம்பாத போதுதான். பட்டயத்தையும் வில்லையும் விசுவாசித்து நம்பினால் கர்த்தரிடம் நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டவரே, வில்லை நான் நம்ப போவதில்லை, என் பட்டயமும் என்னை ரட்சிக்கப் போவதில்லை, இதை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நான் யார் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கையாக இருப்பேன். அன்றையிலிருந்து யோனத்தானுக்கு பட்டயம் இல்லை, வில்லும் இல்லை. அவன் ஒரு பெரிய பிரின்ஸ், அவன் இளவரசன். அப்போ அவனுக்கு யார் யுத்தம் செய்வது? தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இதை நான் கொடுப்பதனுடைய அடையாளம், எப்பெல்லாம் எனக்கு போராட்டம் வருகிறதோ, தாவீதே, தயவுசெய்து வந்து எனக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டும். God, you come and fight for me whenever I go through battles in my life. என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் போராட்டம், மனதில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், ஆஃபீஸில் போராட்டம், இந்த போராட்டங்கள் வரும்பொழுது நான் வில்லையும் நம்பவில்லை, என் பட்டயமும் என்னை ரட்சிப்பதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 2 Kings chapter 18. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவரை நம்புவதால் நமக்கு வரும் ஆசீர்வாதம், அவருக்கு நம்முடைய பட்டயத்தையும் நம்முடைய வில்லையும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார். 2 Kings 18, 2 ராஜாக்கள் 18, 5, 6, 7. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கிங் எசேக்கியா ராஜாவுக்கு இருந்த வில்லும் பட்டயமும் எது தெரியுமா? கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. ஆமேன். தாவீது சொல்றார், வில்லையும் நம்பேன், பட்டயமும் என்னை ரட்சிப்பதில்லை. எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கையை பாருங்கள். யார் மேல் நம்புகிறார்? அவர் கர்த்தரை நம்புகிறார். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்பாகவும் இல்லை, அவனுக்கு முன்பாகவும் இல்லை. அப்போனா எசேக்கியா ராஜாக்கு முன்பாக இருந்த ஆதாமிலிருந்து யாரும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் இல்லை போல. அவனுக்கு முன்னும் இல்லை, அவருக்கு பின்னும் இல்லை. அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அவன் கர்த்தரை நம்பித்தான். He just trusted God.
6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். வில் அம்பை கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரொடெக்ஷன் லார்ட், எனக்கு எதிரிக்கு எதிராக எனக்கு எந்த தடுப்பும் இல்லை, உம்மை தான் நம்புகிறேன், உம்மை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே கர்த்தரை மட்டும் விசுவாசத்தினால் அவரை மட்டும் நம்பினதால் ஒரு நாளும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், he did not backslide from the Lord. ஏன்? கர்த்தரை நம்பினான். ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் பின்னோக்கி போவதில்லை. 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வில்லையும் அம்பையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய போராட்டங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது 2 ஆசீர்வாதம். 1 ஹிஸ் பிரசன்ஸ், 2வது ஹிஸ் ப்ராஸ்பெரிட்டி. வாசிக்கிறேன் 7ஆம் வசனம். ஆகையால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆகையால், ஆகையால் என்றால் என்ன? கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கவில்லை. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். God was with him. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. God gave him prosperity wherever he went. அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம். அனுகூலம் என்றால் என்ன? a present help. எங்கு போனாலும் அவனுக்கு ஃபேவர், எங்கு போனாலும் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு இசைந்து போனார், எங்கு போனாலும் கர்த்தர் அவனுக்கு தயையை பாராட்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு பெரிய ஹைவேல ஓட்டிட்டு போகிறீங்க, அந்த ஹைவேல போகும்போது 18 சிக்னல் இருக்குது, கிட்ட போக போக எல்லாம் க்ரீன் சிக்னல், ரெட்டே கிடையாது, ஆரஞ்சே கிடையாது, எல்லாமே க்ரீன். என்ன எல்லாமே க்ரீன் ஆகிறது? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக மாறிற்று. தீமை வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும், நாமே தவறு இழைத்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு நன்மையாக மாற்றி நமக்கு அனுகூலமாக மாற்றுகிறார். எப்பொழுது? கர்த்தாவே, என் பட்டயத்தையும் என் வில்லையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I will never trust in my own sword. என்னுடைய வில்லையும் என் பட்டயத்தையும் நான் ஒரு நாளும் நம்புவதில்லை. கர்த்தர் மேல் எசேக்கியா ராஜா நம்பினான். கர்த்தர் மேல் எசேக்கியா ராஜா நம்பினபடியால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். எந்த பேர் பட்டயம் வச்சுருக்கீங்க வீட்டில்? ரகசியமாக வச்சுருக்கேன் பாஸ்டர். என்கிட்ட வில் இருக்குது. தூரத்தில் யாராக வந்தால் ஒரே ஒரு வில்லு விடுவேன், அவன் க்ளோஸ். நிறைய பேர் பட்டயம் வச்சுருக்கிறாங்க. அந்த பட்டயம் கிட்ட வந்தால் அவன் முடிஞ்சது கதை. அந்த பட்டயம் என்ன? நாக்கு தான். அந்த பேச்சிலே எல்லாரையும் ஹர்ட் பண்ணிடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, பட்டயமும் வில்லும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்களுடைய யுத்தத்தை, கிட்ட இருக்கிற யுத்தம், தூரத்தில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். கடைசியாக அவன் ஒப்பு கொடுத்த காரியம் இல்லையா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18 and verse 4, 4ஆம் வசனம். தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். He gave his girdle unto God. He gave his robe and garment. தன் சால்வை வஸ்திரத்தை ஒப்பு கொடுத்தான். He gave his sword and bow. தன்னுடைய பட்டயத்தையும் வில்லையும் ஒப்பு கொடுத்தான். கடைசியாக ஒன்றை ஒப்பு கொடுக்கிறான். அவன் போட்டு கொண்டிருந்த கச்சை இல்லையா? He gave his belt. அவன் 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 போட்டுக்கொண்டிருந்த கச்சையும் கொடுக்கிறான். அப்போ கச்சை என்றால் என்ன? எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய சித்தம், த வில் ஆஃப் காட். அவன் மேலே வைத்திருந்த வில், அந்த சுய சித்தத்தையும் தாவீதிடம் ஒப்பு கொடுக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அந்த கச்சையை குறித்து வாசிக்கிறோம். பெல்ட், சர்வாயுத வர்க்கம் இல்லையா? வெப்பன்ஸ் ஆஃப் அவர் வார்ஃபேர். அதில் பார்க்கும்போது கச்சை என்று சத்தியமாகிய கச்சை, த பெல்ட் ஆஃப் ட்ரூத், த பெல்ட் ஆஃப் ட்ரூத். அப்போது இஸ்ரவேலிலே பொதுவாக சோல்ஜர்ஸ் இருக்கும் பொழுது அவங்க இப்போ நம்ம கட்டுற பெல்ட் இல்லை, இந்த கச்சை என்பது வேறு. இந்த கச்சையில் என்ன இருக்கும் என்றால், முதலாவதாக எல்லா வெப்பன்ஸும் அங்கே தான் ஹேங் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய சோடு, அப்புறம் டேகர்னு வாங்க, சின்ன கத்தி,
அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் அந்த கச்சையிலே தொங்க விடுவார்கள். இட் வில் கெட் ஹோல்ட் ஆஃப் எவ்ரிதிங். இன்னொரு கச்சையை கொடுத்து வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு நீல அங்கியை போடுவாங்க. அவங்க ரோப், லாங் ரோப். அந்த ரோப் லாங்காக போட்டிருக்கும் போது நடுவில் ஒரு கச்சையை கட்டியிருப்பார்கள். அந்த கச்சையை எதற்கு என்றால், அந்த மாதிரி ஒரு லாங் ரோப் போட்டிருக்கும் போது ஸ்பீடாக ஓட முடியாது. அப்போ என்ன செய்வாங்க என்றால், அந்த லாங் ரோப் எடுத்து அந்த கச்சையிலே சொருகி கொண்டு அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்களாம். அப்படி என்றால் இந்த கச்சை என்பது அவனுடைய சித்தம். ஆண்டவர் அவருடைய சித்தம், எல்லாவற்றையும் ஓடுவது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம், கடைசி அதிகாரம், ஜான் சாப்டர் 21 verse 18. அந்த கச்சை கர்த்தருடைய சித்தம் என்று உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சரண்டரிங் அவர் பெல்ட், சரண்டரிங் will unto God. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜான் சாப்டர் 21 verse 18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான். When you are young, you are able to take care of the girdle, but when you become old, somebody else will girdle you. பேதுருவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம். அவனுக்கு ஒரு கேர்டில் இருக்கிறது, ஒரு கச்சை இருக்கிறது. இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ இள வயதாய் இருக்கும்பொழுது நீயே உன்னுடைய கச்சை அறையை கட்டி, யூ யுவர் செல்ஃப் கேன் வேர் யுவர் கேர்டில். ஆனால் நீ முதிர் வயதனாகும் பொழுது somebody else will girdle you. இன்னொருவன் உனக்கு கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு இதை ஒரு தீர்க்க தரிசனமாக பேதுருவுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், பேதுருவே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 அனுபவங்கள் உண்டு. ஒன்று இள வயது, இன்னொன்று முதிர் வயது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இள வயது என்று சொல்லும்போது இம்மெச்சூரிட்டி. நீ முதிர் வயது என்று சொல்லும்போது when you become mature. பேதுரு இள வயதாக இருக்கும்போது கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது கை எங்கே போனது? பட்டயத்துக்கு போய் அவன் கட்டியிருந்த அறையில் இருந்த பட்டயத்தை எடுத்து காதை வெட்டிட்டார். மல்கூசுடைய கை உரையிலேருந்து எடுத்து. நீ இள வயதாக இருக்கும்போது வெரி வெரி ஃபாஸ்ட், இம்பல்சிவ், உடனே திட்டுறது, உடனே பேசுறது. ஆனால் மெச்சூர் ஆக ஆக when you become old, நீ எல்டர்லி, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வளரும்போது, நீ தேரும் பொழுது உனக்கு மற்றவர்கள் உனக்கு செய்வார்கள். உன்னுடைய சித்தம் நடக்காது, கர்த்தருடைய சித்தம் உனக்கு நடக்கும். மறுபடியும் பாருங்க, நீ இள வயதாக இருக்கும் பொழுது நீயே உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமான இடங்களுக்கு நடந்து திரிந்தாய், உன்னுடைய இஷ்டப்படி நீ இருந்தாய். அது யங் ஏஜ், அது கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு இம்மெச்சூர் லைஃப். ஆனால் நீ முதிர் வயது ஆகும் பொழுது நீ இஷ்டப்படி போக முடியாது, உன் இஷ்டப்படி போக முடியாது, கர்த்தருடைய இஷ்டப்படி. இன்னொருத்தவன் இஷ்டத்திற்கு நீ போக வேண்டும். ஒருவேளை அது உன் இஷ்டத்திற்கு இருக்காது. ஆழமான சத்தியம், இதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நம்முடைய கச்சையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே, என் இஷ்டம் அல்ல, உம்முடைய இஷ்டம். நாட் மை வில், லெட் யோர் வில் பி டன். ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டியன் லைஃப்பில் நாம் அவருக்குள்ளாக வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது we always want to push, we want to always have our own way. எப்படியாவது இதை சொல்லி நான் சாதிக்கணும், இருக்குமா இல்லையா? நான் நினச்சது நடக்கணும், இல்லைனா தூக்கம் வராது, இல்லைனா சாப்பிட முடியாது. நான் நினச்சது நடக்கணும், இல்லைனா முடியாது. அது ஒரு வாழ்க்கை, அது நம்முடைய சித்தம். ஆனால் நான் நினச்சது அல்ல ஆண்டவரே, நீர் நினைப்பது நடக்க வேண்டும்.
எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் உமக்கு இஷ்டம், அதுதான் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதுதான் முதிர் வயது. நீ இள வயதுள்ளனாய் இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். பேதுருவே, நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2025ஆம் ஆண்டிலே என் இஷ்டம் நடக்கணும் சில காரியத்தில் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தாவே, அது எனக்கு இஷ்டம் இல்லை தான், ஆனால் உமக்கு பிரியமாக இருந்தால் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே என்னுடைய கச்சையை ஒப்பு கொடுக்கிறேன், யோனத்தானிடம் என்னுடைய கச்சையை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவிடம் என் இஷ்டத்தை கொடுக்கிறேன், உம்முடைய இஷ்டம் என் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தாவே, ஒருவேளை அது எனக்கு பிரியமில்லாமல் இருக்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல, உம் சித்தம் மாத்திரம் எனக்கு நடக்கட்டும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அதான் சொன்னார், கர்த்தாவே இந்த பாத்திரத்தை என்னால் குடிக்க முடியாது, ஆனாலும் என் சித்தம் அல்ல. இயேசுவுக்கும் ஒரு சித்தம் இருந்தது, ஆனால் இயேசு ஒப்பு கொடுத்து சொன்னார், என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். அதை அவன் செய்யும் பொழுது கர்த்தர் யோனத்தானுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. இன்றைக்கு கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நடப்பதற்கு, ஐ கிவ் மை வில், ஐ மேக் அ கவர்னன்ட் வித் யூ. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? நாம் எழும்பி நிற்போம். நம்முடைய சால்வை, நம்முடைய வஸ்திரம், நம்முடைய பட்டயம், நம்முடைய வில், நம்முடைய கச்சை, my robe and garment, my sword and the bow, my girdle, I want to give it to you, Lord. I will give my walk, I will give my warfare, I will give my will. என்னுடைய நடக்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு வர போராட்டத்தில் ஆண்டவரே, நான் வில்லையும் நம்ப மாட்டேன், என் பட்டயமும் என்னை ரட்சிக்காது, என் வார்த்தை அல்ல, என்னுடைய வில்லினுடைய செயல், என் வில்லினுடைய சாமர்த்தியம் அல்ல, நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். இந்த வருஷத்தில் எனக்கு அருமையான யோனத்தானே, உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் விரட்டி போடுவார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள், பிசாசின் ஆவிகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், ஒருவேளை பிள்ளைகள் மூலியமாக வரலாம், கணவன் மனைவி மூலியமாக வரலாம், அயலகத்தார் மூலியமாக வரலாம், ஆஃபீஸில் அது வரலாம், பிசாசு யாராவது ஒருவர் மூலியமாக உங்களுக்கு போராட்டத்திற்கு மேலாக போராட்டம் கொடுக்கலாம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், கர்த்தாவை எசேக்கியாவை போல நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களோடு கூட இரும் கர்த்தாவே. கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்து ஆண்டவர் எசேக்கியாவுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வருகிறது. பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றுவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் ஃபேவரபிளாக மாற்றுவார். உங்கள் போராட்டங்களை உங்களுக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றுவார். God will make your battles favorable for you. யுத்தம் தான், கஷ்டம்தான், போராட்டம் தான், ஆனால் கர்த்தர் அதை எனக்கு அனுகூலமாக மாற்றுவார். எசேக்கியாவுக்கு பெரிய சத்துரு வந்தான், கர்த்தர் அதை அவனுக்கு அனுகூலமாக மாற்றினார். ஏன்? அவர் கர்த்தரை நம்பினார். தன்னுடைய பட்டயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய வில்லை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, கஷ்டப்படாதீங்க, போராடாதீங்க, நீங்க பேசி பார்க்காதீங்க, உங்க பட்டயத்தை பயன்படுத்தாதீங்க, அமைதலாக இருங்க. நம்ம அமைதலாக இருக்கும் போது கர்த்தர் எழும்புவார். யோனத்தானுக்காக தாவீதை கர்த்தர் எழுப்புவார், உங்களுக்காக இயேசு எழும்புவார். கோலியாத் என்னும் மரணத்தை கர்த்தர் உங்களுக்காக வீழ்த்துவார். என்னுடைய சித்தம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் கர்த்தாவே. Not my will but your will. ஒருவேளை போன வருஷத்துல என் சித்தம் நடக்கணும், நான் சாதித்து ஆக வேண்டும் என்று ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அதை சாதித்த பிறகு சமாதானம் இருந்ததா? இந்த வருஷத்தில் சொல்லுங்க, என் பிள்ளை, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என்னுடைய ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் கர்த்தர் சித்தம்
நீங்கள் நடத்தும் கர்த்தாவே, நீங்கள் நடத்தும் கர்த்தாவே. நான் கையை மாத்திரம் நீட்டுவேன், இன்னொருவர் எனக்கு கச்சையை கட்டி விடுவார்கள். என் கையை மாத்திரம் உயர்த்துவேன், கர்த்தருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அனுகூலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். இங்க இருக்கிற பிள்ளைகள் 10th 12th பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதா, புரியலையா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் டைம் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய எக்ஸாம்ஸ்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். பெற்றோர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக, அவர் அனுகூலமான துணையாக இருப்பார். கர்த்தாவே, இன்றைக்கு சொல்லணும், எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் பட்டயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வில்லை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சால்வையை கொடுத்துட்றேன். என் ஐடென்டிட்டியே கிடையாது. என்னுடைய கார்மெண்ட்ஸ், வஸ்திரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் கச்சையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் துவக்கிறவர். அவர் விசுவாசத்தை நமக்கு முடிக்கிறவர். பாடலாமா? இந்த நேரத்தில் கர்த்தருக்கு யோனத்தான் ஒப்பு கொடுத்தது போல இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சாத்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, சார்ந்திடுவே. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்களே, அந்த தாவீதின் குமாரன் தான் எங்கள் இயேசு கிறிஸ்து. அந்த தாவீதை போல எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். காலையிலும் மாலையிலும் கோலியாத்தை போன்ற துன்பங்கள், கண் விழிக்கும் போதே கோலியாத், கண் உறங்கும் போது கோலியாத் போன்ற பயம், மரண பயம். கர்த்தாவே, இன்றைக்கு யோனத்தானை போல நாங்கள் எங்களுக்காக எழும்பி யுத்தம் பண்ணுகிற தாவீதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நடக்கையை கொடுக்கிறோம், முழு நடக்கை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சால்வை அவர் ஐடென்டிட்டி, எங்களுடைய வஸ்திரம் அழுக்கான வஸ்திரங்கள், எங்கள் நீதி எல்லாம் இயேசுவே உம்மிடத்துல கொடுத்துக்கிறோம். எங்க பட்டயத்தையும் வில்லையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக நீர் யுத்தம் செய்யும். இந்த வருஷத்துல வெற்றிக்கு மேல் வெற்றி எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எந்தவித சத்துருவாய் இருந்தாலும் எங்கள் காலின் கீழ் மிதிக்க எசேக்கியாவுக்கு ஆண்டவர் துணை இருந்து அனுகூலமான மாற்றினது போல நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. எங்கள் கச்சையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய டிவைன் வில் எங்கள் வாழ்க்கையில நடைபெற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இயேசுவோடு கூட நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லும். எங்களை எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம், பாதுகாப்பு எங்கள் மத்தியிலே நீர் உலாவும்படியாக நாங்கள் உம்மை வரவழைக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. நீர் கட்டளையிட்டா நிற்குமே, நீர் சொன்னாலாகுமே. நீர் கட்டளையிட்டா நிற்குமே. நம்புவே உமை நம்புவே, உமை முழுவதும் உமை நம்புவே, உமை நம்புவே, உமை முழுவதும் சாதிடுவே. இந்த முக்கியமான அறிவிப்பை சொல்ல மறந்துவிட்டேன். இன்று முதல் நமக்கு சண்டே ஸ்கூல் வில் பி இந்த ஈவினிங். மாலையிலே 4:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் இருக்கும். யூத் மீட்டிங் காலையில் இருக்கும் ஆராதனை முடிந்த உடனே. ஏனென்றால் நம்ம யூத்தெல்லாம் 10th and 12th எழுதுகிறபடியால் அவங்களுக்கு காலையில் இருக்கும். எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் நம்ம ஈவினிங் மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் பிள்ளைகள் இசை வாசிப்பது, நிறைய கிராஃப்ட் பண்ணுவது, இன்னும் கொஞ்சம் நேரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இன்னும் அநேக பிள்ளைகள் இதற்காக வர இருக்கிறார்கள். ஆகவே சண்டே ஸ்கூல் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு இருக்கும். யூத் மீட்டிங் காலையிலே நடந்து முடியும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.